வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் பவர் பிஐ வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 4. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பவர் பிஐயில் லைன் சார்ட்ஸும் ஏரியா சார்ட்ஸும் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எப்போ ஒரு லைன் சார்ட்டுக்கு போகணும், எப்போ ஒரு ஏரியா சார்ட்டுக்கு போகணும், எப்போ ஒரு ஸ்டாக்டு ஏரியா சார்ட்டுக்கு போகணும் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் பவர் பிஐ டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிட்டு டேட்டா செட்டை லோட் பண்ணி இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு பிளாங்க் பவர் பிஐ ரிப்போர்ட் ஃபைலில் இருக்கோம். நம்ம ஏரியா சார்ட்டு, லைன் சார்ட்டு, ஸ்டாக்ட் ஏரியா சார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ லைன் சார்ட்டை க்ரியேட் பண்ணணும், எப்போ ஏரியா சார்ட்டை க்ரியேட் பண்ணணும், எப்போ ஸ்டாக்ட் ஏரியா சார்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம டேட்டாவை லோட் பண்ணி ஒவ்வொரு சிச்சுவேஷன் வரும்போதும் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம் எப்போ எந்த சார்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டாவை லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் ஒரு எக்ஸல் தான். ஏற்கனவே அது ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டேட்டா, எதுவும் பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய பவர் குவெரி வீடியோ சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை இன் டீட்டெயில் பார்ப்போம். இந்த வீடியோ சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பவர் பிஐ நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், பவர் குவெரி கிடையாது. அதனால் டேட்டா செட்டில் பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எதுவும் இருக்காது. டைரக்ட் லோடிங் அண்ட் ஒர்க்கிங் இன்சைட் த பவர் பிஐ தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸலை லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸலை உள்ளே லோட் பண்ணிடுறேன். இருந்தாலும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்க்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ ஷீட் 1ல் இருக்க டேட்டா தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பவர் குவெரி எடிட்டரில் இருக்கோம். டேட்டா உள்ளே வரட்டும். வந்தவொடனே ஃபஸ்ட்டு என்னோடய குவெரியோட நேம் மாற்றிடுறேன், சேல்ஸ் டேட்டா அப்படின்னு மாற்றிடுறேன். மற்றபடி குயிக்காக நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா எல்லா காலமோட டேட்டா டைப்ஸையும் பக்காவாக இருக்கான்னு பார்த்துட்றேன். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பீரியாடிக்கல் காலம் இருக்குது, டேட் காலம் இருக்குது, 3 கேட்டகரிக்கல் காலம் இருக்குது, ரீஜியன், வெஹிக்கிள், டயர் டைப்பு, 4 நியூமெரிக்கல் டேட்டா இருக்குது. ஏதோ வந்து நம்ம ட்ரெண்டை அனலைஸ் பண்ண நினைக்கிறோமோ அந்த 4 டேட்டாவும் ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்ளைட் ஸ்டெப்பில் இருக்கிற எந்த ஸ்டெப்பையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறது எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஃபார் அஸ். நம்ம இப்போ இந்த டேட்டாவை லோட் பண்ணணும் பவர் பிஐ டெஸ்க்டாப்க்கு. ஸோ க்ளோஸ் அண்ட் அப்ளைன் கொடுத்துட்றோம். டேட்டாவை லோட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் சி, டேட்டாவில் லோட் ஆகுது. உள்ளே லோட் ஆன உடனே நம்ம டேட்டா பேனை உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ டேட்டா பேன் வியூ, டேட்டா பேன், நம்மளால் டேட்டா பேனை நம்ம பார்க்க முடியுது. சரி, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஒரு லைன் சார்ட். ஏன் லைன் சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா 6 இயர்ஸ்க்கான டேட்டா உள்ளே இருக்குது. ஸோ பிஸ்னஸ் என்ன கேட்குதுன்னா இந்த 6 இயர்ஸில் நம்மளோட ரெவென்யூ ட்ரெண்ட் என்ன, நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோமா, இல்லை டிக்ரீஸ் ஆகிட்ருக்கோமா, இல்லை ஸ்டாக்னண்ட்டாக இருக்கோமா அப்படின்றத ஸ்டடி பண்ண நினைக்கிறாங்க விஷுவலாக. ஸோ நம்ம ஒரு லைன் சார்ட்டை கொண்டு வரோம். எப்போல்லாம் வந்து பீரியாடிக்கலி ஒரு வேல்யூவோட ட்ரெண்டை அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம லைன் சார்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ லைன் சார்ட்டை கிளிக் பண்ணுறேன். நமக்கு இங்கே லைன் சார்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அதை ரைட் சைடில் கொண்டு வந்துடுறேன். ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு சி. இப்போ இதில் எனக்கு இந்த ஃபில்டர் பேன் வேண்டாம். ஸோ அதனால் அந்த ஃபில்டர் பேனை டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். பில்டு பேனும் தேவையில்லை இப்போதைக்கு, நமக்கு டேட்டா பேன் மட்டும் வேணும். ஸோ அவர்லேருந்து யாரை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸில் நமக்கு இயர்ஸை கொண்டு வந்துட போகிறோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா எப்போவுமே பவர் பிஐ டேட் காலம் பார்த்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹைரார்க்கியை க்ரியேட் பண்ணிடும். சில டைம் இது அட்வான்டேஜ், சில டைம் இட்ஸ் ரியலி இரிட்டேட்டிங். அது எப்படி நம்ம கெட் ரிட் பண்ணுறது அப்படின்றத வர போகிற வீடியோஸில் பார்க்கலாம். பட் இந்த டைம் நமக்கு இது அட்வான்டேஜ். அதனால் இயர் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இயர் வைஸ் அனாலிசிஸ் கேட்டிருந்தாங்க. இயர் வைஸ் நான் எதை ஸ்டடி பண்ணணும்னு சொன்னாங்க, ரெவென்யூ. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ண உடனே நமக்கு இங்கே பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரெண்டிங்கை பார்க்க முடியுது. ஸோ நம்ம பார்க்கும்போது விஷுவலி என்ன காட்டுதுன்னா 2022 நம்ம நம்பர்ஸ் அந்தளவுக்கு இல்லை. we went down really bad. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைக் இருந்தது, பட் அகெயின் we are dropping down. ஸோ ஒரு விஷுவலை பார்த்த உடனே பிஸ்னஸ்க்கு டெசிஷன் எடுக்க முடியணும் அப்படின்னா தான் அது பர்ஃபெக்ட் விஷுவல். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ஏன் கேட்டாங்கன்றது இப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியுது. டு ஸ்டடி த டேட்டா குவிக்லி, ஹவு த ரெவென்யூ இஸ். சரி, இப்போ நம்ம விஷுவலை க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த விஷுவலை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கா? பார் அண்ட் காலம் சார்ட்டில் பார்த்த முக்கால்வாசி கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பண்ணலாம். லைன் சார்ட்டுக்கான ஸ்பெஷல் திங்ஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபார்மேட் பேனை உள்ளே கொண்டு வர போகிறோம். சார்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ
லைன் சார்ட்டுக்கான ஸ்பெஷலான விஷயம் இந்த ஜூம் ஸ்லைடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நான் ஆக்டிவேட் பண்ணேன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் எனக்கு ஒரு ஸ்லைடர் கிடைக்கும். இது எதுக்குன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடை நான் ஜூம் பண்ணி பார்க்க முடியும், ஸ்பெசிஃபிக் வேல்யூ பேஸ் பண்ணியும் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ சில பேருக்கு இந்த டைப் ஆஃப் அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ தே கோ ஃபார் திஸ் டைப் ஆஃப் விஷுவல்ஸ். உங்களுக்கு இது வேண்டாம்னு தோணுச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் டீசெலக்டட். பட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், இட்ஸ் ரியலி அமேசிங் ஒன். இப்போ நம்மகிட்ட 6 இயர்ஸ் தான் இருக்குது, பட் நம்ம ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கான டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது இந்த ஜூம் ஸ்லைடர் இஸ் ரியலி அமேசிங் டு வாட்ச். சரி, அது ஒரு ஆப்ஷன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கவனிச்சிங்கன்னா இந்த லைன்ஸுன்னு போட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லைனோட கலரை மாற்றலாம், லைனோட ஸ்டைலை மாற்றலாம். ஸோ ஃபஸ்ட் நான் லைனோட ஸ்டைலை மாற்றுறேன், சாலிட் வேண்டாம் எனக்கு டேஷ் டைப்ஸ் வேணும்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்க்குறேங்க. அதோட திக்னஸ் என்ன அது எல்லாமே இங்கே இருக்குது. இதில் ரெண்டாவது ஒன்று இந்த இன்டர்பலேஷன் ஒன்று கொடுத்துருப்பான். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் நவ் இட் சேஸ் லீனியர். இப்போ நான் போய் ஸ்மூத்துன்னு மாற்றினேன்னா இட் லுக் அட் த வே த லைன்ஸ் ஹவ் காட் சேஞ்ச் இன்டு. இதையே வந்து நான் ஸ்டெப்புன்னு கொடுத்தேன்னா இட் கோஸ் லைக் திஸ். ஸோ அந்த ஸ்டைலை மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் கோ அட் அண்ட் பிக் இட் அப், பட் நார்மலி பீப்புள் டோன்ட் டிஸ்டர்ப் இட். ஈவன் தோ தே வாண்ட் டு கோ ஃபார் இட், தே மைட் சூஸ் ஸ்மூத். ஓகே, the interpolation type in the option மறந்துடாதீங்க. You can even do this for the area charts also. I'm going to keep it in linear. சரி, இப்போ லைனோட கலரை மாற்றணும்னா you can click on the color and you can change the color in case if you want to have a different color for the line. ஸோ இது வந்து லைனோட சைடில். அடுத்தது பார்த்திங்கன்னா லைன் சார்ட்ஸில் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வர ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி மார்க்கர்ஸ். இது டெஃபினட்டாக சில பீப்புள் வில் ப்ரிஃபர் இட். ஸோ நான் இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் சி திஸ் கைண்ட் ஆஃப் மார்க்கர்ஸ்னால் அது என்ன ஸ்டைலில் இருக்கணும் அண்ட் என்ன சைஸில் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஃபார் யூ ஹியர். ஸோ மார்க்கர் இஸ் சம்திங் விச் யூ ஷுட் கோ ஃபார் இட் அண்ட் ட்ரை. ஓகே, சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் டேட்டா லேபிள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், நத்திங் ஸோ ஸ்பெஷல். பட் சில ஆப்ஷன்ஸ் நம்ம வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்ப்போம், இந்த வீடியோவில் கிடையாது. எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் லைன், எரர் பார்ஸ், ஃபோர்காஸ்ட், அனாமலிஸ். இது எல்லாமே நம்ம வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஏன்னா ரியல் டைம் கேஸ் ஸ்டடீஸை உள்ளே கொண்டு வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் அதோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு தெரியும். இப்போ கொண்டு வந்தால் இட் வில் நாட் மேக் சென்ஸ் அட் ஆல். பட் இப்போ நம்ம இதை பார்த்தது ஜென்ரிக்காக ஹேண்டில் பண்ணுற ஏரியாஸ் என்னென்னு பார்த்துட்டோம். சரி, லைன் சார்ட்டு பார்த்துட்டோம். ஸோ லெட்ஸ் கீப் திஸ் ஆன் த லெஃப்ட் சைட். இப்போ அடுத்த விஷயம் நம்ம க்ரியேட் பண்ண போது ஒரு ஏரியா சார்ட். இந்த ஏரியா சார்ட்டுன்றது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவாக இன்க்ரீஸ் ஆன ஒரு நம்பரை நம்ம ஒவ்வொரு பீரியட் ஸ்டடி பண்ணணும். கியூமுலேட்டிவாக க்ரோ ஆன இல்லை இன்க்ரீஸ் ஆன ஒரு வேல்யூவை நம்ம ஒவ்வொரு பீரியட் ஸ்டடி பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பாப்புலேஷன் க்ரோத்து ஒவ்வொரு பீரியட் இது கியூமுலேட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க நம்பர். இப்போ நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 0 வந்திருப்போம். மந்த் ஆன் மந்த் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே வரோம். ஸோ 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து 1 இயரில் நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம், 5 இயர்ஸில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம், 10 இயர்ஸில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம். ஸோ அப்படின்னா ஒவ்வொரு பீரியட் இந்த க்ரோத்து நம்ம வந்து ட்ரெண்டையும் காட்டணும்னு நினைக்கிறோம், அந்த வால்யூம் ஆஃப் க்ரோத்தையும் காட்டணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஏரியா சார்ட் யூஸ் பண்ணோம். கியூமுலேட்டிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம், கியூமுலேட்டிவ்லி க்ரோயிங் நம்பர்ஸ். அந்த மாதிரி டைமில் நம்ம ஏரியா சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம கேஸில் வி ஹாவ் அ காலம் கால் கியூமுலேட்டிவ் ரெவன்யூ. ஸோ அதை வச்சு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்சர்ட் டேபுக்கு போயிட்டு ஒரு ஏரியா சார்ட்டை பிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏரியா சார்ட் இங்கே இருக்குது. வில் மூவ் டு த ரைட் சைட் ஸோ யூ கைஸ் கேன் see it comfortably. ஸோ எந்தெந்த காலம்ஸ் உள்ள கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அகெயின் த சேம் இயர், பட் கியூமுலேட்டிவ் ரெவன்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா you will see how the revenue cumulatively grown from the year 2020லேருந்து 2025. இப்போ நான் இது it will make sense if we activate data label. நான் ஆக்டிவேட் பண்ணுறேன் ஃபார்மேட் ஆப்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா 2020ல் நம்ம ஒரு $12 billion கம்பெனியாக இருந்தோம். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 6 இயர்ஸில் $128 billion கம்பெனியாக நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம காட்டணும்னு நினைக்கும் போது ஏரியா சார்ட் தான் பெஸ்ட் வே டு ப்ரெசென்ட் இட். ஸோ ட்ரெண்டையும் காட்டுறோம், த ஷேடட் ஏரியாவை வந்து ஷோஸ் த வால்யூம் ஆஃப் த க்ரோத் ஆல்சோ, சைக்கலாஜிக்கலி த வால்யூம் ஆல்சோ. ஓகே, சரி, இப்போது கஸ்டமைசேஷன் பற்றி பார்ப்போம். லைன் சார்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிங்களோ எல்லா கஸ்டமைசேஷனும் இங்கேயும் பண்ணலாம். பட் ஏரியா சார்ட்டுக்கு ஸ்பெஷலாக இந்த ஷேடட் ஏரியாவை ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது.
அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷேடட் ஏரியான்னு இருக்கும். அந்த ஷேடட் ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னா உங்களால் அந்த கலர்ஸை மாற்ற முடியும். ஆனால் இதில் என்ன சேலஞ்சுனா கலர் நம்ம கிளிக் பண்ண விடலை பாருங்கள். காரணம் மேட்ச் லைன் கலர் இந்த ஆப்ஷன் ஆக்டிவாக இருக்கும்போது உங்களை இந்த ஷேடட் ஏரியாவோட கலரை மாற்ற விடாது. உங்களுக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் ஆக்டிவ். நவ் யூ கேன் சேஞ்ச் இட் டு எனி கலர் ஆஃப் யுவர் சாய்ஸ். பட் என்ன அட்வைஸ் பண்ணோன்னா தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. பிகாஸ் விஷுவலி இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் டு ஹேவ் அ கான்ட்ரடிக்டிங் கலர். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ வித் த லைன் கலர். ஓகே, ஸோ நீங்கள் லைனோட கலரை வேணால் யூ கேன் சேஞ்ச் இட் பை கோயிங் ஓவர் ஹியர். யூ கேன் சேஞ்ச் இட் டு சம்திங் பெட்டர். அக்கார்டிங்லி இட் வில் பிக் த ரெஸ்பெக்டிவ் லைட்டர் ஷேட்ஸ். யூ கேன் see here. இந்த ஷேடோட லைட் அந்த ஷேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டார்க்காக இருக்குது. சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட் லிட்டில் லைட்டர் அப்படின்னா அப்போ தான் ட்ரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா தென் வில் பிகம் லைட் ஷேட். ஓகே, பட் இட் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ வித் த சேம் கலர் லைட்டர் ஷேட் வாட் யூ ஹேவ் ஃபார் த லைன். அதுதான் ஏரியாவுக்கு பெட்டர். ஸோ இந்த ஷேடட் ஏரியான்ற ஒன்று தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நமக்கு ஏரியா சார்ட்ஸ் வரும்போது. ஓகே, ஸோ ஏரியா சார்ட் பார்த்துட்டோம். லெட்ஸ் கிராப் திஸ் கை அண்ட் புட் இட் ஆன் த பாட்டம். சரி, அப்போ ஸ்டாக்ட் ஏரியா அப்படின்ற ஒன்று எப்போ நான் க்ரியேட் பண்ணணும் அதை பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் என்ன சொல்லுதுன்னா 5 ரீஜியன்ஸில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த 5 ரீஜியன்ஸ் இந்த 6 இயர்ஸில் ரெவென்யூவோட ட்ரெண்ட் எப்படி இருந்தது பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. 6 இயர்ஸில் 5 ரீஜியன்ஸோட சேல்ஸ் ட்ரெண்டு எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ சேல்ஸ் ட்ரெண்டு 6 இயர்ஸ்னோடனே நமக்கு கண்டிப்பாக லைன் சார்ட் தான் தோணும். நான் லைன் சார்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, லைன் சார்ட் வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து இயர் ஆக்டிவேட் பண்ணுறேன், ரெவென்யூ ஆக்டிவேட் பண்ணுறேன், பட் ரீஜன் ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ என்னோடய சார்ட் பாருங்கள். இதுதான் வந்து பிஸ்னஸ் கேட்டது. பட் சம் பீப்புள் தே ஆர் ஓகே வித் திஸ். இப்போ நான் போய் டேட்டா லேபிள் ஆக்டிவேட் பண்ணுறேன். தே ஆர் ஓகே வித் திஸ் பர்டிகுலர் பார்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா this overlapping places, they are not good enough actually. Over a period sales volume எப்படி இன்க்ரீஸ் ஆகிருச்சுன்னு பார்க்க முடியாது. பட் ட்ரெண்டை மட்டும் ஸ்டடி பண்ணலாம். பட் வால்யூமும் எனக்கு பார்க்கணும்னு நினச்சேன்னா எனக்கு ஏரியா சார்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. சரி, இதை ஏரியா சார்ட்டாக மாற்றினா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, பட் இருந்தாலும் இந்த ஓவர்லாப்பிங் ஏரியாஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இது பாருங்கள், பின்னாடி சுத்தமாக மறைஞ்சே போச்சு. இந்த ஏரியாஸு விசிபிலிட்டியே போயிடுச்சு, சுத்தமாக பின்னாடி போயிடுச்சு. ஸோ எப்பெல்லாம் எனக்கு கேட்டகரிக்கல் வைஸ் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணணுமோ ஓவர் அ பீரியட் எது பெட்டர் சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ட் ஏரியா தான் பெட்டர் சாய்ஸ். ஸோ ஸ்டாக்ட் ஏரியா போனோடனே பாருங்கள் பர்ஃபெக்டாக பிரித்து கொடுத்துருச்சு. ஆஃப்ரிக்காவோடது இங்கே இருக்குது, என்னால் ட்ரெண்டையும் பார்க்க முடியுது, அட் த சேம் டைம் வால்யூம் ஆஃப் க்ரோத்தையும் என்னால் பார்க்க முடியுது. இப்போ கவனிச்சிங்கன்னா சில நம்பர்ஸ் வந்து இப்போ பார்த்தோன்னா Africa is little better, Americas is okay, but what is really worst is Asia because they have gone down really worst. அதை மட்டும் என்னால் ஸ்டடி பண்ண முடியுது. மோரோவர் இந்த ஷேடட் ஏரியாஸ் ஆர் ஆல்சோ ஷோயிங் மீ த வால்யூம் ஆஃப் த க்ரோத் ஓவர் எ பீரியட். சரி, அப்படின்னா ஸ்டாக்ட் ஏரியா சார்ட் வரும்போது கஸ்டமைசேஷன் லெவலில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் கலர்ஸை நீங்கள் மாற்ற முடியும். லைக் ஐ சைட் ஷேடட் ஏரியாஸ் போயிட்டு இந்த ஆப்ஷனை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு யூ கேன் சேஞ்ச் ஈச் ஏரியா கலர். இந்த சீரீஸில் கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் டூ இட். அதை தவிர ஸ்பெஷலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் லேபிள்ஸ், டோட்டல் லேபிள்ஸ் 2 ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது சம்திங் எக்ஸ்ட்ரா. இது பார்த்தீங்கன்னா சீரீஸ் லேபிளை நான் ஆக்டிவேட் பண்ண என்ன ஆகும்னா ரைட் சைடில் எனக்கு அந்த லைனுக்கு அகெயின்ஸ்டாக அது எந்த ரீஜனை சேர்ந்ததுன்னு காட்டும். ஸோ சில பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதை ப்ரிஃபர் பண்ணுறவங்க லெஜெண்ட் ஆக்டிவாக வச்சுக்க மாட்டாங்க, they'll deactivate it. So either you go for legend or you go for series label, but don't have them both. என்னோட கேஸில் ஐம் ஓகே வித் லெஜெண்ட்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் த சீரீஸ் லேபிள். ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். இந்த டோட்டல் லேபிள்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது ஸ்டாக்ட் ஏரியா. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டாக் டுகெதர் இட் வில் ஹாவ் அ டோட்டல் இல்லையா. புட் டுகெதர் 2020 டோட்டல் என்ன பார்க்கணும் எனக்கு அப்படின்னு நினச்சேன்னா இந்த டோட்டல் லேபிள் ஆக்டிவேட் பண்ணால் என்ன சொல்லுதுன்னா 2020 டோட்டல் வந்து 143.33 மில்லியன். அதோட கான்ட்ரிபியூஷனை தான் இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி 2021 பார்த்தீங்கன்னா 166.22 மில்லியன் அதோட கான்ட்ரிபியூஷனை தான் நம்ம பார்க்குறோம் இங்கே. ஓகே, ஸோ இந்த 2 லேபிள் ஆப்ஷன் தான் ஸ்பெஷல். சீரீஸ் லேபிளும் டோட்டல் லேபிளும் ஸ்டாக்ட் ஏரியா சார்ட் வரும்போது. சரி, இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்திருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எப்போ ஒரு லைன் சார்ட்டை க்ரியேட் பண்ணணும், எப்போ ஒரு ஏரியா சார்ட்டை க்ரியேட் பண்ணணும்,
எப்போ ஒரு ஸ்டாக்ட் ஏரியா சார்ட்டை க்ரியேட் பண்ணணும், லைன் சார்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் என்னென்ன, ஏரியா சார்ட்டில் கிடைக்கிற கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் என்னென்ன, ஸ்டாக்ட் ஏரியாவில் கிடைக்கிற ஸ்பெஷலான ஆப்ஷன்ஸ் என்னென்ன, ஏரியா சார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பெஷலாக என்ன கிடைக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்தோம். ஓகே, இந்த டேட்டா செட்டோட டவுன்லோடபிள் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஏதாவது queries இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு ரெஸ்பாண்ட் டு இட். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு விஜுவலைசேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.